தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வணக்கம், தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா, இன்றைக்கி எல்லோரும் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு பரபரப்பாக என்ன போய்க்கிருக்கு அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் பற்றியும் பரபரப்பாக போய்க்கிருக்கு. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு படிச்சுக்கிறீங்க, நிறைய பேர் ஃபுல் டைமாகவே இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு ஓகேங்களா நியர்பை இருக்கிற ஒரு அகாடமிலையோ இல்லை நீங்களாகவே வீட்லேயோ கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடிஸ் பண்ணிக்கிறீங்க. நிறையா உமன்ஸ் இப்போ இந்த எக்ஸாம் பார்க்கும்போது நிறையா உமன்ஸ், அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த ஹோமில் ஒர்க் பண்ணுற ஹோமில் இருக்காங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க இந்த டைம் குரூப் 2 எக்ஸாம் நிறையா பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு சென்செக்ஸ் கூட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அப்படிங்கும்போது இந்த ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா பேர் இந்த குரூப் 2 போஸ்டிங்க்கு நிறையா போட்டியிடுறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலிடாக ஓகேங்களா உங்களுக்கு 7,90,000 பேர் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சாலிடாக 7,95,000 ஒரு 5,000 அப்ளிகேஷன் ரிஜெக்டட் லிஸ்ட்டில் இருக்குது. பர்டிகுலராக நமக்கு 7,90,000 பேர் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற கான்செப்ட்டில் 7,90,000 அப்ளிகேஷன்ஸ் ரெடியாக இருக்குது. எவ்வளோ வேகன்சி அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, 2,327 வேகன்சி அப்படிங்கிற கான்செப்ட்டில் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்காங்க. அதற்காக இந்த 7,90,000 பேர் போட்டியிடுகின்றனர் அப்படின்னாங்க. கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கீழே கமெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் போது சொன்னாங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, அது என்ன பேஸ்டான எலெக்ஷனை பொறுத்து தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2026 ஒரு எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷனை பொறுத்து நமக்கு ஓகேங்களா இந்த வேகன்சி கண்டிப்பாக நமக்கு இந்த குரூப் 2 வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சார் இப்போ எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, சாலிடாக ஒரு 50 நாள் இருக்குது. இந்த 50 நாள் அடுத்த 50 வாழ்க்கை சாலிடாக நமக்கு ரிட்டையர்ட் ஆக போகும்போது வரைக்கும் ரிட்டையர்டான பென்ஷன் கூட இப்போ அடுத்து பேசிக்கிருக்காங்க இல்லையா. சாலிடாக ஒரு 30 இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 அப்படின்னா அடுத்து ஒரு 25 இயர்ஸ்க்கான வாழ்க்கையை இந்த 50 நாள் நமக்கு மாற்றி தரப்போகுது. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ×10 அப்படின்னு எடுக்க போகிறாங்க. இப்போ கரண்ட்டாக நம்மகிட்ட கையில் இருக்கிறத வச்சு நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆக போகிற வேகன்சி வச்சு பேச போல. கரண்ட்டாக நம்ம கையில் இருக்கிற வேகன்சி என்ன அப்போ பார்த்தீங்கன்னா 2,327 அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இதில் ×10 அப்படிங்கும்போது சாலிடாக ஒரு 23,000 ஓகேங்களா 270 பேர் ஓகேங்களா நமக்கு அடுத்ததாக குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகிறாங்க. அதில் சில பேர் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் எல்லாருமே குரூப் 2 மெயின்ஸுக்கு போகிறாங்க. அதில் சில பேர் இன்டர்வியூ போஸ்டிங், அதாவது குரூப் 2 போஸ்டிங்கும் குரூப் 2A போஸ்டிங் எடுக்கிறதுக்காக இப்போயே உங்களுக்கான போஸ்டிங்கை நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். ஓகேங்களா, நம்பி அதோட பார்த்துக்கணும். இப்போ என்ன அப்படின்னா வேர் வி ஸ்டாண்டிங் ஓகேங்களா, இன்னும் இருக்கிற இந்த 50 டேஸில் இந்த 50 டேஸில் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறதா இப்போ நமக்கு கொஸ்டின் மார்க். நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், சிலபஸாக கவர் பண்ணிட்டோமா இல்லையா, ரிவிஷனுக்கு எவ்வளோ நாள் ஒதுக்க போகிறோம், மாடல் டெஸ்ட்டு நம்ம எங்கே எப்படிலாம் அப்ரோச் பண்ண போகிறோம், டெஸ்ட்டு பேச்சு எப்படி போய்க்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அனலைஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா சார், ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, ஆல்ரெடி படிச்சுக்கிட்டே இருக்கேன், சிலது மறந்து போய்கிட்டே இருக்குது, ஒரு ஆக்சலேஷன் மூட்லேயே மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படிங்கிற பேர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுமே நிறைய பேர் இருக்குது சார், படிக்கிறேன் மறந்துக்கிட்டே இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட் சொல்கிற வார்த்தை சார், நானும் எஃபோர்ட் போடுறேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுக்கிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிருக்கேன் அப்படின்னா, ஆனால் மறந்துக்கிட்டே இருக்குது சார், மறுபடியும் பார்க்கும்போது புக்கை திரும்போது புதுசாகவே தோணுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படித்ததை படிச்சுட்டு மறுபடியும் பார்க்கும்போது அது புதுசாக தோணுச்சுன்னா தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ தான் உங்கள் மேலே நம்பிக்கை வருது, அப்போ தான் கூடுதலான உங்களுக்கு உத்வேகம் கூடுது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தாலே நீங்கள் படிக்கல அப்படின்னா அது மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நிறையா படித்தா தான் உங்களுக்கு மறக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகும். கண்டிப்பாக மறக்கிற மாதிரி ஃபீலிங் ஆச்சுன்னா எக்ஸாம் வரல உங்களுக்கு நினைவூட்டும் அப்படிங்கிறத நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த செப்டம்பர் 13 தமிழ்நாடு டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13. ஏன் அப்படின்னா ஒரு கிராஜுவேட் லெவலில் ஒரு நல்ல போஸ்டிங் இல்லையா இந்த குரூப் 2 ஓகேங்களா, அதுக்காக இதுக்கு நம்ம என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 50 நாளில் என்ன பிளான், நம்ம எப்படி இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது, மெயின்ஸ் கிடையாது, இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா, இது எல்லாருமே அப்ளிகபிள் ஆகும். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், இனிமேல் படிக்க போகிறேன், பாதி படிச்சிருக்கேன் பாதி படிக்கலை மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறோம். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஓகேங்களா, இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நமக்கு ஜஸ்ட்டு மெயின்ஸுக்கு போகிற எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஒரு என்ட்ரன்ஸ் தான். என்ன அப்படின்னா நம்ம ஒரு பூங்காவுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி குரூப் 2க்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு. இதில் சாலிடாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா சாலிடாக ஓகேங்களா ஒரு 150+ கொஸ்டின் போட்டாலே நம்ம ஆல்மோஸ்ட்டு நியர்பை உள்ளே ஓடிடலாம். ஓகேங்களா, 150+ கொஸ்டின் போட்டாலே நம்ம அடுத்து மெயின்ஸுக்கு ரெடி ஆகிடலாம். அப்போ அந்த 150ங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டே இருக்க போகுது. இல்லைங்களா, அந்த 150ங்கிறத நம்ம எப்படி எடுக்கலாம் அதுதான் இவங்களை மெயினான ஃபோக்கஸே என்ன அப்படின்னா. சார் பாருங்கள், இதில் 100 கொஸ்டின் இருக்குங்க இல்லையா,
அப்போ இன்னிலேருந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கிங்க. ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி போனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நமக்கு மெயினாக இருக்கிறது 100 கொஸ்டின் மெயினாகிட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பாக எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஓகேங்களா 95 ப்ளஸ் நீங்கள் எடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் மேக்ஸிமம் படிக்கிற டைமில் நீங்கள் எதுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் எய்தர் இங்கிலீஷாக இருக்கலாம் இல்லை தமிழாக இருக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா லாங்குவேஜுக்கு தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, ஃபுல் டைம் நான் படிச்சுருக்கேன் சார், ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லாங்குவேஜுக்கு 3 ஹவர்ஸ் கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த மார்க் உங்களுக்கு இதில் கவர் ஆகுதுன்னா இதில் தான் கவர் ஆகுது. அப்போ 95 ப்ளஸ் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களோட காம்படிஷனை தக்க வச்சுக்கிற முடியும். ஏன் அப்படின்னா இப்போ தான் குரூப் 4 நடந்து முடிஞ்சதுனால அந்த தேர்வாளர்களும் இந்த குரூப் 2க்கு ரெடி ஆகிடுறாங்க. அவங்களும் லாங்குவேஜ் நல்லா சின்சியராக படிச்சதுனால ஒரு வலுவான காம்படிஷன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 95 ப்ளஸ் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே வந்துடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் மேக்ஸுக்கு வந்துடணும். ஸோ மேக்ஸுக்கு வரும்போது நீங்கள் இதில் உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம எவ்வளோ எடுக்க பார்க்கணும் 23 எடுக்கணும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு 8 நாளுமே உங்களுக்கு சாலிடாக 118 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழ் மற்றும் மேக்ஸ் அல்லது இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 3 சப்ஜெக்டையும் படித்தா போதும். அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி புக்கு, அந்த புக்லேயே ஹிஸ்ட்ரி புக்கு படிச்சிட்டிங்க, தமிழ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் உங்களுக்கு யூனிட் 8 கவர் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க போகிற சப்ஜெக்ட் எது அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ். இதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 100க்கு நம்ம சாலிடாக 95 ப்ளஸ் எடுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம கூட படிக்க ப்ரியாரிட்டி 1 இது ப்ரியாரிட்டி 1. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரியாரிட்டி 2 எது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா மேக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வரும்னா 25க்கு சாலிடாக ஒரு 22 அல்லது 22 ப்ளஸ் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி 3 எதுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஹிஸ்ட்ரி அண்டு பாலிட்டி, இந்த 2 சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். இதில் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டிலே என்ன இது கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் 8 கவர் ஆகும். ஓகேங்களா. ஹிஸ்ட்ரிலையும் தமிழ்லையும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூனிட் 8 கவர் ஆகும். ஓகேங்களா. அப்போ நமக்கு சாலிடாக இதில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக் படிக்கும்போது உங்களுக்கு ஐஎன்எம்ங்கிற ஒரு யூனிட்டும் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 6 to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் மெயினாகிட்டு எது அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி. ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கனாலே நீங்கள் ஆல்ரெடி தமிழ் படித்தனால யூனிட் 8 அப்படிங்கிற யூனிட்டையும் கவர் பண்ணிடலாம், ஐஎன்எம் யூனிட் கவர் பண்ணிடலாம், ஹிஸ்ட்ரிங்கிற யூனிட் கவர் பண்ணிடலாம். ஓகே. இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு சாலிடாக நமக்கு 12-15 கொஸ்டின் போட்டால் கூட ஒரு 4 யூனிட்டுக்கு சாலிடாக நமக்கு இதில் நமக்கு என்ன போகிறாங்க அப்படின்னா ஒரு 40 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம 118 வச்சுருக்கோம். இந்த 40 ப்ளஸ் வரும்போது உங்களுக்கு சாலிடாக 158 ப்ளஸ் போயிடும். நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் எக்கனாமிக் ஜாகிரஃபி இதெல்லாம் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். எக்கனாமிக் ஜாகிரஃபிக்கு ப்ரியாரிட்டி அந்த அளவுக்கு தேவையில்லை. அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஓகேங்களா கொஞ்சோன்னு பார்த்துங்க, லாஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் உங்களுக்கு தருவாங்க, இல்லை நம்ம கூட கொடுக்குறோம். ஓகேங்களா. அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. அப்போ மெயினாகிட்டு நம்ம படிக்க வேண்டியது ஸ்ட்ராட்டஜி இந்த 50 நாளில் மெயினாகிட்டு நம்ம படிக்க வேண்டியது முதல்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். அது தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம், கண்டிப்பாக நம்ம 95 ப்ளஸ் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் மேக்ஸ். ஓகேங்களா. அதுக்கு ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அப்ரோச் கொடுக்க வேண்டியது ஸ்கூல் புக்கிலேருந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி. அப்படின்னா ஹிஸ்ட்ரியை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஐஎன்எம் அப்படிங்கிற யூனிட் கவர் ஆயிரும். மேலும் யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழையும் நல்லா படித்ததுனால யூனிட் 8 என்ன இருந்தால் ஹிஸ்ட்ரியும் தமிழும் சேர்ந்து தான் யூனிட் 8 கவர் ஆகுதும். ஓகேங்களா. அந்த 2வது யூனிட் கவர் ஆயிரும். அப்போ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு 3 யூனிட் கவர் ஆயிரும். அதுக்கடுத்து பாலிட்டி படிக்கும்போது அதிகமான கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் இருக்கும்போது கவர் ஆகி வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு 40 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 160 சக்ஸஸ் போய்பட்டு உங்கள் சக்ஸஸ் ரேஷியாவை இந்த ப்ரிலிம்ஸில் உங்களுக்கான ரேஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ப்ரிலிம்ஸுக்கான ரேஷியோவில் சக்ஸஸ் பண்ணணும். இந்த 24,000 பேரில் சாலிடாக 23,227 பேர் 70 பேரில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ரேஸில் இருக்குது. வாங்கள் மீண்டும் நம்ம மெயின்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது இணைந்திருங்கள். இது உங்கள் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. நன்றி.